Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி ஒரு ஆட்டோமேட்டட் இன்வாய்ஸ் பில்ல எக்ஸல்ல கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் நாம இப்போ பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க, நான் சாம்பிளுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் பில்ல வந்து ஜெனரேட் பண்ணி இருக்கேன். சோ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணிர முடியும். இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இங்க பாருங்க, நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராப் டவுன்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை இங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க நீங்க நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். அதோட யூனிட் பிரைஸை வந்து லுக்அப் பண்ணிட்டு வரும். ஸோ ஓவரால் அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆயிரும். அதிலிருந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லா வேல்யூவும் கால்குலேட் ஆகி உங்களுக்கு டோட்டல் வேல்யூவும் வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் கண்ட்ரோல் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் பில்லை எப்படி எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஒன்று விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் அதை கேளுங்க, நான் உங்களுக்கு அப்படியே வந்து தர்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு குவாலிட்டி லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஆர் லேப்டாப்பில் ஹை குவாலிட்டியில் வச்சு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இது கொஞ்சம் தெளிவாக வந்து புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு புது இன்வாய்ஸ் பில்லை ஜென்ரேட் பண்ணலாம். சரி, இதுக்கு ஒரு நியூ டேப் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஐட்டம் லிஸ்ட் அப்படிங்கிற டேப்பில் என்ன இருக்குது அப்படின்னா ஐட்டம் நேம், அதே மாதிரி அதோட ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் கடையில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம பக்கத்து டேப்ல தான் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட எந்த லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கில் கவர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, பேஜ் லேஅவுட் போங்க. இதில் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் கஸ்டம் மார்ஜின் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் எப்போவுமே 1.8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் 1 அப்படிங்கிறத மாற்றுங்க. மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு கோடு வந்திருக்கும் பார்த்தீங்களா? இந்த கோடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது கவர் ஆகும். அந்த ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது. சரி, இப்போ பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் எது வரைக்கும் இது கவர் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ 47 ரோ வரைக்கும் வந்து கவர் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பில்லை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண முடியும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்லா செல்லையுமே இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஹோமுக்கு போயிட்டு மெர்ஜ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நம்ம அந்த கம்பெனியோட நேமை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரயன் எலக்ட்ரிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இதோட சைஸை உங்களுக்கு தேவையான அளவில் பெருசு பண்ணிக்கோங்க. ஏன்னா கடையோட ஃபாண்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரோவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கடையோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நெல்சன் ரோட், சென்னை 24 ஆர் நீங்கள் என்ன பின்கோடோ அந்த பின்கோடை வந்து இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடையோட மொபைல் நம்பரை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பின்கோடை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த மாதிரி இமெயில் ஐடியை கொடுத்துடணும். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிங் எப்போவுமே லாஸ்ட்டில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டுக்கு எப்போவுமே பில் ஜென்ரேட் பண்ணுறது இன்றைக்கி டேட்டாக தான் இருக்கணும். ஸோ டுடே அப்படிங்கிறத போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னையோட டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளியராக வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டில் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. இங்கே இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ இப்போது இதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கூட்டிக்கங்க. கூட்டிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பில் 2 அப்படிங்கிறத போடணும். ஒரு ரோ விட்டுருங்க, விட்டுட்டு பில் 2 போடுங்க. அதே மாதிரி இங்கே ஷிப் 2
மேக்ஸிமம் இந்த ரெண்டு அட்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். நாம் இங்கே ஒரு சாம்பிள் அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ சுரேந்தர் விபி இல்லைன்னா ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். சென்னை 45. அதே மாதிரி கஸ்டமரோட மொபைல் நம்பரையும் நம்ம வாங்க வேண்டியது அவசியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. இங்கே மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இமெயில் ஐடியும் வந்து கொடுக்கணும் நம்ம @gmail.com. இப்போது ஷிப் அட்ரஸும் பில் அட்ரஸும் சேம் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இந்த இதை அப்படியே வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிமிக் ஆயிரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் முக்கியமான பார்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சீரியல் நம்பர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து வரலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் யூனிட் ப்ரைஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குவான்டிட்டி இது போடுறோம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. இதில் பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு 1 வேணும், 2 வேணும், இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெர்ஜ் சென்டர் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ மெர்ஜ் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் 10 ப்ராடக்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து மேனுவலாக வந்து போடுங்க. இதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளாக இதை செய்ய முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இதை காப்பி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு வி கொடுத்திங்கன்னா ஒரே ஷார்ட்லேயே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீரியல் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய இன்வாய்ஸை வந்து பார்த்திங்களா, ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே பிளாங்காக இருக்குது. இங்கே ஏதாவது ஒன்று போட்டோன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்பர் வந்து பாப்புலேட் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா அப்படின்னா இஃப் போட்டுக்கோங்க. இஃப் இந்த லாஜிக்கல் டெஸ்ட், அதாவது B16, அதாவது B16 பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது பிளாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஏஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு B16 அப்படின்னு போட்டுட்டு போடுங்க. இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பிளாங்காக இருக்கணும், இல்லை அப்படின்னா 1 வரணும். ஸோ இதுதான் லாஜிக். இப்போ பார்த்தீங்களா நமக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ABC அப்படின்னு போடுறேன், இல்லைனா ஃபேன் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறத காட்டும். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஏதாவது XYZ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஆகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இங்கே 1 அப்படிங்கிறத போட்டிங்க பார்த்தீங்களா, இதில் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு B16 + 1 இல்லைனா A16 + 1 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா 2 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணுங்கள். இப்போது இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேன் டைப் பண்ணும்போது இங்கே 3ன்னு வரும். இப்போ மறுபடியும் இங்கே லைட்டுன்னு பண்ணும்போது இங்கே 4 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூவை பொறுத்து இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலேட் ஆகுது. இப்போ பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லாதப்போ இங்கே பிளாங்காக வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நம்பரை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 செல்லையும் வந்து மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போடணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறத போடுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல CGST எவ்வளோ பர்சன்டேஜோ, ஃபார் எக்ஸாம்பிள் 9% அப்படின்னா 9% போடுங்க. இங்கே SGST அதுவும் 9% அப்படின்னா 9% அப்படிங்கிறத போடுங்க. இப்போது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பில்லை ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பார்டர் வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கே லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுனில் வரணும். நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே க்ரியேட் பண்ணிடலாம். இதை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த செல்லில் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டேட்டா போங்க. டேட்டா போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் எனி வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். இதில் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போது இதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஐட்டம் டேப்புக்கு அப்படியே போயிட்டு இதில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே வந்து கொடுத்துருங்க. இப்போ இங்கே நீங்கள் ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு இந்த செல்லை அப்படியே காப்பி பண்ணி இந்த எல்லா இடத்துலையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப் டவுன் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போது இங்கே உங்களுக்கு குவான்டிட்டி வேணும். நீங்கள் மேனுவலாக குவான்டிட்டி என்ட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனை இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செல்லில் வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள். டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறதுக்கு போங்க. மறுபடியும் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போ இங்கே போயிட்டு 1, 2, 3, 4, 5 ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 வந்திருக்கும். இப்போது அதே மாதிரி இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இங்கே சீலிங் ஃபேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த யூனிட் ப்ரைஸ் வேணும். இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வீலுக்கப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு கொடுங்க, வீல் லுக்கப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. தென் இந்த ஃபேன் தானே, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. இங்கே போங்க. இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு இது ரெண்டையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு 2, 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இங்கே யூனிட் ப்ரைஸ் வந்துடும். இப்போ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ இதை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். n/a வருது. அதே மாதிரி இப்போது இங்கே நீங்கள் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி இன்ட்டு இந்த யூனிட் ப்ரைஸ். ஸோ இது 2 தான் வரும். இப்போ இதையும் வந்து சும்மா நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு n/a வருது. ஸோ இப்படி ஒரு n/a வரக்கூடாது. ஏன்னா இது வந்து இங்கே ஃபில் ஆகலை அப்படின்னாவே இங்கே n/a வருது. அப்போ நீங்கள் இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு முன்னாடி போய் வீலுக்கு முன்னாடி இஃப் NAன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த NAவை வச்சுக்கோங்க. வேல்யூனா அந்த வேல்யூ வரணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே பிளாங்க் செல்லாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸை மட்டும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் அதாவது ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி நீட்டாக வந்து பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு எரர் வருது. இப்போ இதை நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. வேல்யூ இதில் கமா கொடுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரி பிளாங்க் தான் வரணும். ஸோ டபுள் கோட்ஸ் மட்டும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதையும் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த எரருமே இல்லாமல் நீட்டாக ஒரு பிளாங்க் பில்லாக வந்துருச்சு. இப்போ இங்கே டோட்டல் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு போடுங்க. சம் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த மேலே உள்ள வேல்யூ எல்லாத்தையுமே இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது CGST 9% அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு கொடுத்துட்டு 9% அப்படிங்கிறத போடுங்க. அதே மாதிரி மறுபடியும் SGSTக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு 9% அப்படிங்கிறத போடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கூட்டுங்க. இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வேல்யூ. இப்போ பாருங்கள் நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் அயர்ன் வந்து செலக்ட் பண்ணுறோம். இங்கே குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிறத போடுறோம். ஸோ பாருங்கள் இங்கேயும் வேல்யூ பாப்புலேட் ஆகிருச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேல்யூமே செலக்ட் ஆகிட்டு கிராண்ட் டோட்டல் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து நீட்டாக வரணும். இதை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா போல்டு பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து போல்டு பண்ணிக்கோங்க. பில் 2 மட்டும் போல்டு பண்ணுங்கள். அதே மாதிரி ஷிப் 2 வந்து போல்டு பண்ணுங்கள். இங்கே நீங்கள் போயிட்டு இந்த செல்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு ப்ளூ கலர் வேணும். ஸோ நான் ப்ளூ வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை ஒயிட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்வாய்ஸ் அப்படின்னா எனக்கு க்ரீன் வேணும். ஸோ ஃபுல் க்ரீன் வச்சுட்டு அதே மாதிரி ஒயிட் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது எல்லாமே வந்து உங்களுடைய கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செய்யலாம். இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் இன்வாய்ஸ் பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போது இந்த
செல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ரேஞ்ச் எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்குல்ல. இதை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூக்கு போங்க, இந்த கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட், உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பி அழுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது கையெழுத்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓனர் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கிறது தான். ஸோ ஜஸ்ட்டு ஓனர் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பிரிண்ட் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓனர் சிக்னேச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஆட்டோமேட்டட் இன்வாய்ஸ் பில்லை வந்து எக்ஸலில் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வித்தவுட் பேயிங் எனி காஸ்ட், ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறதை தவிர்த்துட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஓனாக ஒரு பில்லை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வெறுமனே பில் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ ரியலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல் வீடியோஸை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் பில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்வாய்ஸ் பில்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.